ஜெயின் ஃபுட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராடக்ட்டை வந்துட்டு நான் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் போட்டிருக்கேன். அதே சமயம் இன்னொரு பிளாட்ஃபார்மான ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அப்புறம் யூடியூப்லேயும் நம்ம ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் இந்த சேனலே ஆரம்பித்தது. இது என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் ஜெயின் ஹெல்த் மிக்ஸு. இதில் வந்துட்டு கண்டைன் 14 டைப்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இங்கே. பட் அது என்னென்ன, அதோட விட்டமின்ஸ் என்ன, அதோட ப்ரோட்டீன்ஸ் என்னன்ற வீடியோவை நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்துட்டு கேழ்வரகு இருக்கு. கேழ்வரகுல வந்துட்டு உங்களுக்கு விட்டமின் சி, அப்புறம் வந்துட்டு B3 இருக்கு, அப்புறம் வந்து சோளம்ல வந்துட்டு விட்டமின் ஏ இருக்கு, அப்புறம் வந்து கம்பு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்பவும் நல்லது, அதுலயும் விட்டமின் ஏ இருக்கு. அப்புறம் திணை அரிசியில வந்து விட்டமின் B1 இருக்கு. இது வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம பக்கவாதம், ஸ்ட்ரோக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரோக் வராம இருக்க ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம ஞாபக சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்துட்டு குதிரைவாளியில வந்துட்டு விட்டமின் பி இருக்கு. இதுல வந்து இரும்பு சத்து இருக்கு. அப்புறம் வந்துட்டு மெக்னீசியம் இருக்கு. அப்புறம் பாஸ்பரஸ் இருக்கு. அப்புறம் வந்து வரகரிசியில வந்து விட்டமின் பி இருக்கு. இதுல வந்து புரோட்டீன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம கால்சியமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்புறம் கோதுமை வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுல வந்துட்டு விட்டமின் இ இருக்கு. இதுலயும் அதே மாதிரிதான் விட்டமின் இரும்பு இருக்கு. அப்புறம் வந்து தாமிரம் இருக்கு. அப்புறம் துத்தநாதம் இருக்கு. அப்புறம் வந்து மெக்னீசியம் கடலை, கருப்பு கொண்ட கடலை வந்துட்டு உங்களுக்கு வந்து புரோட்டீன்ஸ் இதுல ஜாஸ்தி. அதுவும் இல்லாம வந்து அது ரத்தத்துல இருக்க சர்க்கரையை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லெவலா வச்சுக்கும். அதாவது வந்துட்டு அது ரத்தத்தை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கும்னு சொல்லலாமே. எல்லாருமே இப்போ ஜிம்முக்கு போறவங்க, அதே சமயம் அவங்களாம் நிறைய காலையில நேரத்துல நைட்டு ஊற வச்சிருவாங்க. காலையில எந்திரிச்சு அந்த கொண்டக்கடலையை வந்துட்டு ரெகுலரா அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால ப்ரோட்டீன்ஸ் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு ராஜ்மா, பட்டாணி, அதாவது அந்த கிட்னி பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு விட்டமின் ஏ, விட்டமின் பி இருக்கு. அதுல கால்சியம் ஜாஸ்தியா இருக்கு, பாஸ்பரஸ் ஜாஸ்தியா இருக்கு, அப்புறம் இரும்பு சத்து ஜாஸ்தியா இருக்கு. அப்புறம் பச்சை பயிர்ல வந்துட்டு விட்டமின் சி, B6 இருக்கு. அதுல வந்து பொட்டாசியம் அதிகமா இருக்கு. அப்புறம் நார்ச்சத்து, பச்சை பயிர்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கனால உங்களுக்கு ஜீரண பிரச்சனைகள் எதுவுமே வராது. அப்புறம் வந்து சாரைப்பருப்பு வந்து நான் இங்கேயே நிறைய பக்கம் தேடி பார்த்தேன். ஆனா வந்து யாருக்கிட்டையுமே இல்லை. பட் வந்து இது வந்து அப்புறம் தேடி பிடிச்சுதான் ஒரு இடத்துல இருந்து வாங்கினது. இது வந்து அதிகமா வந்து ஸ்வீட்ஸ்ல ஆட் பண்ணுவாங்க. இதுலயும் ப்ரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு. இதுல விட்டமின் பி இருக்கு. இதுல வந்து நல்ல கொழுப்பு ஜாஸ்தி இருக்கு. சேம் அதே மாதிரி இதுலயும் வந்துட்டு இரும்பு சத்து, பாஸ்பரஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. அப்புறம் வந்து துவரம் பருப்பு விட்டமின் பி இருக்கு. இது வந்து மூளைக்கு ரொம்ப நல்லது. மூளையை ஆரோக்கியமா பார்த்துக்கும். அதே மாதிரி ஆற்றல் உற்பத்தி, அதாவது செல்களோட ஆற்றலை வந்து இது வந்து உற்பத்தி பண்ணும் அதிகமா. அப்புறம் வந்து பொட்டுகள்லாம் வந்து நம்ம அப்போ வந்து நிறைய வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் அப்படின்னாவே பொட்டுக்கல்லையில சர்க்கரை போட்டு தான் கொடுப்பாங்க. பட் அப்பயே தெரியும் பெரியவங்களுக்கு அதுல எவ்வளோ ஒரு சத்து இருக்குன்னு. பட் இதுல பாருங்களேன், பொட்டுக்கல்லையில வந்து விட்டமின் ஏ, விட்டமின் B1, B2, B3, அப்புறம் C, D எல்லாமே இருக்கு. இதுல வந்து ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு. அப்புறம் வந்துட்டு சிவப்பரிசியில வந்து விட்டமின் இ இருக்கு. அப்புறம் ஜவ்வரிசி வந்து உங்களுக்கு எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா வந்துட்டு மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதுல இருந்து தான் ஜவ்வரிசி எடுக்கிறாங்க. அதுல என்ன ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குமோ அது இதுல கிடைக்கும். இதுல வந்து விட்டமின் சி இருக்கு. அப்புறம் இரும்புச்சத்து அதிகமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பார்லி அரிசியில விட்டமின் B6 இருக்கு. அப்புறம் வெள்ளை எள்ளு பாத்தீங்கன்னா விட்டமின் பி இருக்கு, புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கு. அப்புறம் கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல வந்து விட்டமின் B6 இருக்கு. அது வந்து எலும்போட ஆரோக்கியத்துக்கு, அப்புறம் தோல் நோய் வராம இருக்கிறது, அப்புறம் முடி வளர்ச்சிக்கு, அப்புறம் வந்து புற்றுநோய் வராம இருக்கிறது, அப்புறம் அந்த தோல் சுருக்கம் அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் வந்து கருப்பு உளுந்து வந்து விட்டமின் பி இருக்கு. கொள்ளுல வந்து விட்டமின் ஏ, பி, சி இருக்கு. அது வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் வந்து நம்ம
நம்ம உடம்பு வந்து ரொம்ப குண்டா தொலைதொலன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த கொள்ளு சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு வந்துட்டு குதிரை மாதிரி இருக்கும். எப்படி ஒரு ஷேப்பா இருக்கும். ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆனா எல்லாமே அளவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பாதாம்ல விட்டமின் இ இருக்கு, பிஸ்தால வந்து விட்டமின் இ இருக்கு, அது வந்து ஆரோக்கியமான கொழுப்பு அதுல அதிகமா இருக்கு. அப்புறம் முந்திரியில வந்துட்டு விட்டமின் ஏ, பி, இ, கே எல்லாமே இருக்கு. அப்புறம் வந்து அது வந்து ஆக்சுவலா வந்து இந்த முந்திரி என்ன பண்ணும் அப்படின்னா, விட்டமின் ஏ, பி, இ, கே வந்து சரிசமமா வச்சு மூளையோட ஆரோக்கியத்தை வந்துட்டு அதை வந்து நல்லா பார்த்துக்கும். அப்புறம் வந்து நிலக்கடலை வந்து இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே நிலக்கடலை தான் ரேட்டு கம்மி. பட் அதில் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதிகமான ஆரோக்கியமும் இருக்கு. அதில் வந்து விட்டமின் இ இருக்கு. அப்புறம் வந்து புழுங்கல் அரிசி வந்து இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கு. அப்புறம் வந்து ஏலக்காயில வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. அது வந்து விட்டமின் சி இருக்கு. அதுல வந்து தினமும் 2 சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் வந்து அதிக அளவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் எந்த நோயும் வராம நம்ம உடம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த ஏலக்காய்க்கு இருக்கு. அப்புறம் வந்து சிவப்பு அவுள்ல வந்து விட்டமின் பி இருக்கு. இதுல வந்து நார்ச்சத்து, இரும்புச்சத்து அதிகமா இருக்கு. அப்புறம் வந்துட்டு வெள்ளை அவுள்ல வந்து விட்டமின் பி இருக்கு. அப்புறம் வந்து மிளகு வந்துட்டு நம்ம அதிகமா மிளகு எதுக்கு சேர்த்துப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு கோல்டு இருக்கு அப்படின்னா மிளகு சேர்த்திப்போம். பட் வந்து மிளகோட வேல்யூ என்னன்றது இப்ப நான் சொல்றேன் பாருங்க. மிளகுல வந்து விட்டமின் சி, விட்டமின் கே இருக்கு. இது ரத்தத்தை சுத்தம் படுத்துது. அது மட்டும் இல்லாம வயிற்றில் உள்ள பிரச்சனைய இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு ஒரு ஆசிடை வந்து இது இந்த மிளகு சாப்பிட்றதுனால உற்பத்தி ஆகி வயிற்றுல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இது தீர்க்குது. அது மட்டும் இல்லாம சீரகத்துல வந்து விட்டமின் சி இருக்கு. இதை நாங்க வந்து இதுக்குன்னா ஜீரணமாகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம இது வந்து தோல் சுருக்கத்தை குறைக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல நம்மளுக்கு வந்து தோல் எல்லாம் சுருங்கிரும். அதை வந்து கொலாஜின்ன்ற ஒரு மாற்றத்தை உருவாக்கி இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட தோல் சுருக்கத்தை எல்லாத்தையுமே வந்து இது வந்து கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாம வெந்தயத்துல வந்து விட்டமின் சி, விட்டமின் B6, விட்டமின் ஏ இருக்கு. இதை வந்துட்டு எல்லா விதத்திலையும் பயன்படுத்திக்கலாம். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நைட்ல ஊற வச்சு காலையில வந்துட்டு அந்த தண்ணியை குடிப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அதுல வந்து சுகர் லெவல் வந்து உங்களுக்கு லெவலா இருக்கும். அவர் ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அது மட்டும் இல்லாம இதை வந்து நீங்க வந்து அரைச்சு உங்களோட ஃபேஸுக்கு போட்டீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் வந்து நல்ல சாஃப்டா இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம இது கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சிடும். அப்புறம் ரத்த சோகை வராம இது பாதுகாக்கும். அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இதுல வந்து அதிகமா இருக்கு. ரெகுலரா எடுத்துக்கோங்க. பட் எல்லாமே வந்துட்டு ஒரு அளவு தான், அளவுக்கு மேல நீங்க எதையும் எடுக்க வேணாம். அப்புறம் வந்து கடலை பருப்புல வந்துட்டு விட்டமின் பி இருக்கு. இதுல வந்து தசை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் புரோட்டீன்ஸ் இதுல அதிகமா இருக்கு. அதை பாதுகாக்கிறது, தசை வளர்ச்சியை பாதுகாக்கிறதும் வந்துட்டு இதை நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு லெவலா இருக்கும். இதுல ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு, நார்ச்சத்து அதிகமா இருக்கு, செரிமானம், அது மட்டும் இல்ல ஆரோக்கியமான இது வந்து குடலை நம்மளோட குடலை வந்து ஆரோக்கியமா பார்த்துக்கும். அப்புறம் வந்து சுக்கு வந்துட்டு விட்டமின் சி இதுல அதிகமா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இதுல அதிகமா இருக்கு. அப்புறம் வந்து வெள்ளை சுண்டல் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ இருக்கு. இது வந்து ரத்தத்துல ஏற்படுற திடீர்னு, அதாவது நம்மளோட குளுக்கோஸ் லெவல், இன்சுலின் லெவலை வந்து திடீர்னு ஒரு சிலருக்கு திடீர்னு அதிகமாயிரும். திடீர்னு நமக்கு வண்டி ஓட்டும் போதோ இல்லை எங்க இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. என்னன்னு கேட்டா சுகர் லெவல் ஹை ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வந்து இந்த வெள்ளை சுண்டலை நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய அந்த திடீர்னு அதிகரிக்கக்கூடிய அந்த இன்சுலின் வந்து கட்டுப்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாம இது வந்து எலும்பை பராமரிக்குது. எலும்பையும் வந்து நம்மளோட எலும்புகளையும் ஆரோக்கியமா இது பார்த்துக்கும். அப்புறம் வந்துட்டு சாமை வந்து இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6 அப்புறம் இ இருக்கு.
அப்புறம் திணையில வந்து விட்டமின் ஏ இருக்கு. இது ஆரோக்கியமா நம்மளோட தோலை உறுப்புகள் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட உறுப்புகளையும் நம்ம வந்து இது நல்லா பார்த்துக்குவோம். அதே சமயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அதுல அந்த நோய் எதிர்ப்பு சக்தினால நமக்கு நோய் வராம நம்மளை கொஞ்சம் சேஃப்டியா பார்த்துக்கும். அப்புறம் வந்து மூங்கில் அரிசியில விட்டமின் B1 இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மூங்கிலோட விதைகள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மூங்கில் அரிசின்னு சொல்றாங்க. அப்புறம் வால்நட்ல வந்துட்டு விட்டமின் B, விட்டமின் E இருக்கு. இது நல்ல கொழுப்பு அதிகமா இருக்கு, ரொம்ப சத்தானது கூட. ஜாதிக்காயில விட்டமின் ஏ இருக்கு. அப்புறம் வந்து கடுக்காயில வந்து விட்டமின் சி இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுல ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அப்புறம் வந்துட்டு இது வந்து அதேதான் நம்மளோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்துட்டு இது வந்து அதிகரிக்கும். அதே சமயம் இது பாதுகாப்பா பார்த்துக்கும். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்ப நீங்க வந்து இதை வந்து எந்தவித ஆடட் சுகரும் கிடையாது, ஆடட் சுகர் 0ன்றனால இதோட லைஃப் டைமும் ரொம்ப ஜாஸ்தி. அதே சமயம் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்க வந்து 6 மாச குழந்தையில இருந்து 80 வயசு பெரியவங்க வரைக்கும் பயம் இல்லாம தரலாம். டயபெட்டிக் பேஷண்ட்டும் பயம் இல்லாம சாப்பிடலாம். நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட ஆடட் சுகர் இல்லாம ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படி உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா எங்களோட ப்ராடக்டை நீங்க ஆர்டர் போட்டுக்கோங்க. எங்களோட ப்ராடக்ட் நாங்கள் மீஷோலயும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அதே சமயம் அமேசான்லயும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நீங்க அதுல போயிட்டு கூட விசிட் பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா கூட எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல நாங்கள் எங்களோட நம்பரை தரோம், ஆர்டர் நம்பரு. வீடியோலயும் நான் ஆர்டர் நம்பர் தரேன், நீங்க போயிட்டு அதுல போயிட்டு ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அதே சமயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன், நான் வந்துட்டு FSSAI சர்டிஃபிகேட்டோட தான் பண்றேன். அதே சமயம் நியூட்ரிஷன் வேல்யூ எல்லாமே கரெக்டா லேப்ல கொடுத்தா நான் பண்ணியிருக்கேன். இன்னொன்னு இதுல இருக்கக்கூடிய நான் பொருளை ஆட் பண்ண பொருளும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இதை வந்து நீங்க ரெகுலரா நீங்க எடுத்துக்கோங்க. இதை வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க இதோட ரிவ்யூவை சொல்லுங்க. இல்லை அப்படின்னா நீங்க இதை வீட்டில் செய்யற மாதிரி இருந்தாலும் தாராளமா இதை செய்யுங்க. சப்போஸ் அதில் செய்யறதுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க என்னென்னலாம் வாங்கணும், எவ்வளோ அளவுன்ற விஷயத்தையும் நாங்க சொல்றோம். மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி வீடியோஸை நான் அடுத்தடுத்து போகணுமான்ற விஷயத்தையும் நீங்க சொல்லிடுங்க. பட் அடுத்த வீடியோல நான் இந்த பேக்கேஜிங் எப்படி பண்ணேன், இதுக்கான காஸ்ட் என்ன ஆச்சுன்ற விஷயத்தையும் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ.